2025 பிறந்துருச்சு. நியூ இயரை முடிச்சிட்டோம், அடுத்த வருஷத்துக்குள்ள வந்துட்டோம். வருஷம் நமக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கோம். எல்லாரும் நியூ இயர் ரெசல்யூஷன்ற மாதிரி ஏதாவது எடுத்திருப்பீங்க. அதை கடைப்பிடிச்சிருக்கீங்களான்னு பார்த்தா இல்லை. எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கணும். அந்த ஆரம்பம் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் வாழ்க்கையில் போக முடியும். ஏதாவது ஒரு மாற்றமே வரும், உங்ககிட்டே வரும். நான் ஆரம்ப காலத்தில் நான் வேலை செய்யும் போது எனக்கே இப்படி தான் இருக்கும். சில விஷயங்கள் பண்ணோம்னா இதை விட்டுட்டா இன்னொரு விஷயம் இன்னொரு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டே போகிற பழக்கம். வீட்டுக்காண்டி வேலை பார்க்குறோன்னு இல்லையோ, எனக்காண்டி நான் பார்ப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி பார்ப்பேன். அதுவும் நான் சேல்ஸில் இருந்தனால ட்ராவல் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். புது புது ஊருங்கள் போகிறது, கேரளா போகிறது, அங்கே ஒரு ரூம் வச்சுருப்பேன், கோயம்புத்தூர் ஒரு ரூம் வச்சுருப்பேன், சென்னையில் ஒரு ரூம் வச்சுருப்பேன். நான் மதுரையிலேருந்து முன்னாடி வந்தனால ட்ராவல் பண்ணிட்டு வருவேன். குஜராத்துக்குலாம் போயிட்டு வருவேன். நார்த் சைடில் கம்பெனி ஆளுங்கலாம் சில பேர் அங்கே இல்லாதப்ப நான் அங்கே ட்ராவல் பண்ணிட்டு வருவேன். அங்கே போய் ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு வருவேன். கம்பெனி செலவு பண்ணது இன்ட்ரெஸ்டாக ஏதாவது செய்வேன். ஒரு ஏதாவது தேடுதல் என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பழக்கம் எனக்கு இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு வந்திருக்கு. நிறைய பேர்ட்ட கேட்டோம்னா நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க. நான் இந்த வருஷத்துலேருந்து இதை பண்ண மாட்டேன், இதை நான் பண்ணுவேன், இனியை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 31 டிசம்பர் சொல்கிறது ஜனவரி மார்னிங்ல அதை கடைபிடிக்கிறது இல்லை. ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறேன்னு வாங்க, ஆனால் டிசம்பர் 31 அவங்க தூங்குனது 2 மணி. ஏர்லி மார்னிங் எங்க எந்திரிக்கிறது? அடுத்த நாள் 12 மணிக்கு மேலதான் எந்திரிக்கிறது. அந்த ரெசல்யூஷனே அவங்க எடுக்கிறது இல்லை. குடிக்க மாட்டேன்னு வாங்க, இந்த வருஷம் அதை டிசம்பர் 31 இதே டிசம்பர் 31 வருஷம் சொல்லிட்டு இருப்பான். ஆனா எல்லா நாளும் அவன் நைட் ஆனா குடிக்கிறது பழக்கம் அவங்ககிட்ட இருக்கும். சில ஸ்மோக்கிங் விடுவேன்னு வாங்க, சில பேர் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன்னு வாங்க, சில பேர் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விடுவேன்னு வாங்க. ஆனா பழக்கம் வராது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம கிட்ட இதெல்லாம் மாத்தணுமே, நம்ம இதெல்லாம் செய்யணுமேனு. என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்குள்ள உங்க ஆசையை மாத்திரம் நீங்க பாக்குறது. நான் சில விஷயங்கள்ல எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன், ஆனா எதை பிடிச்சிருக்கு எதை செய்யணும்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கே உங்களை பத்தி தெரியல. நம்ம உடம்புக்கு இந்த இது தேவையில்லை, இந்த ஆல்கஹால் தேவையில்லை, இந்த ஸ்மோக்கிங் தேவையில்லை, இந்த ஜங்க் ஃபுட் தேவையில்லை. நம்மளுக்கு தேவை எக்ஸசைஸ், ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும், நம்ம திங்கிங்கை மாத்தணும்ன்றது உங்ககிட்ட இல்லை. காரணம்னா இந்த சந்தோஷத்தை அடாப்ட் ஆயிட்டீங்க. பல வருஷம் இதுக்குள்ளே அடாப்ட் ஆகிறது. லேட்டா எந்திரிக்கிறது, லேசியா இருக்கிறது. சண்டே ஆனா 12 மணி வரைக்கும் தூங்குறது. சில பேர் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தூங்குவாங்க. சண்டே எல்லாம் சாப்பிடுவாங்க, படுப்பாங்க, திருப்பி சாப்பிடுவாங்க, படுப்பாங்க, திருப்பி நைட்டு படுத்து அடுத்த மண்டே மார்னிங் எந்திரிக்கிறது. இப்படி பழக்கம் எல்லாம் சில பேர்ட்ட இருக்கும். இந்த பழக்கத்தினால எல்லா விஷயத்திலும் சோம்பேறித்தனம் வருது. என்ன காரணம்னா உங்ககிட்ட செய்யணும்னு ஒரு விஷயம், 2 விஷயம் இருக்குன்னா படிக்கணும், ஆனா உங்களுக்கு விளையாடணும். அப்படின்னா எதை நீங்க எடுப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் விளையாடுறது தான். அது நீங்க கேமோ இல்ல வெளியில போய் விளையாடுறதோ இல்ல அது மூவி பார்க்கறதோ அந்த விஷயத்தை எடுங்க. ஏன்னா அது சந்தோஷம் கொடுக்குது. இது ஒரு சோம்பேறித்தனம். எதோ படிக்கிறது, வேலை செய்யறது, முக்கியமான விஷயத்த பண்றது எல்லாமே உங்களுக்கு செகண்டரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சாய்ஸா இருக்கும்? இந்த இதுதான் சாய்ஸ். நீங்க எதை நினைக்கிறீங்களோ, படிக்கிறதோ, வெளியில போறதோ, சாப்பிட்றதோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதோ, இதை தான் நீங்க பார்க்க தோணும். ஏன்னா அப்படியே அடாப்ட் ஆயிருப்பீங்க. நீங்க புதுசா ஏதாவது யோசிக்கணும்ன்றதை யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை மாதிரி தான் வெளியில இருப்பாங்க. ஏன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உன் நண்பனை காப்பு நீ யாருன்னு நம்ம சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க எப்படியோ உங்க நண்பனும் அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கூட அப்படி வேலைங்கத்துல தான் நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. படிக்கிற மாதிரி ஆளு, வேலை பார்க்குற மாதிரி கூட சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்களும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வச்சிருப்பீங்க. உங்களால அது மார்க் குறைச்சலா எடுத்திருக்கலாம், இல்ல ஒரு அரியரா இருந்திருக்கலாம், அதனால நீங்க போகாம இருக்க, அது வேற. ஆனா அவங்க படிச்சு வேற போயிருக்கலாம். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். சில பேர் சொல்லலாம் எனக்கு நல்லா படிச்சு வேலையில இருக்கிறாங்க, நான் வேலையில இல்லைன்னு. ஆனா உங்ககிட்ட என்ன மைனஸ் இருந்திருக்கும்னா மார்க் குறைச்சலா இருந்திருக்கும், பெர்சன்டேஜ் இல்லாம இருக்கும், இல்ல அரியர் இருக்கும். இந்த குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நானும் அப்படித்தானே இருக்கேன்னு கமெண்ட் நீங்க சொல்லலாம். ஆனா உங்ககிட்ட இருக்க குறைய அக்செப்ட் பண்ண பாருங்க. சேஞ்சஸ் ஒரு பிகினிங்கா நீங்க எடுங்க. இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை எடுக்கலைன்னா, ஒரு மாற்றத்தை எடுக்கலைன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்க இப்படிதான் இருப்பீங்க. எந்த விஷயத்தை, என்ன ஏஜா இருந்தாலும் இது கிரைட்டேரியா கிடையாது. நீங்க இது என்ன கேட்டா அட்லீஸ்ட் ஒரு 21 வயசுல நீங்க அதை ஒரு ஸ்டெப் எடுத்து விட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 25 வயசுல ஒரு சேஞ்சஸ் பார்ப்பீங்க. அட்லீஸ்ட் 25லயாவது எடுத்து வச்சீங்கன்னா அட்லீஸ்ட் 30 வயசுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஆனா 30 வயசுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா வாழ்நாளுக்குள்ள நீங்க போயிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு லைஃப் போயிடும். பின்னாடி போக முடியாதுல்ல. சில விஷயங்களை மாத்தி பண்ணலாம். லைஃப் உங்க ஏஜுக்கு பின்னாடி நீங்க போக முடியாது. டிராவல் ஆகிட்டே தான் இருக்கும். போன வருஷம் இந்த செகண்ட், ஆனா இதுக்கு முன்னாடி செகண்ட் உங்களுக்கு டிராவல் ஆயிட்டீங்க. இந்த கணம் மாத்திரம் தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையை அவ்வளோ ஸ்டெடியா நீங்க யோசிக்கணும். ஒரு பிகினிங் அப்படி எடுத்தே ஆகணும். இன்னைக்கே பண்ணிடணும். தள்ளி போடக்கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. இது பண்ணா தூக்கம் வருது, படிக்க முடியாது. ஆனா ஐஏஎஸ் ஆகணும்னு கனவு. ஆனா அது புக்கை பார்த்தா உங்களுக்கு தூக்கம் வருது. படிக்கிறதுக்கு படிப்புனா உங்களுக்கு கஷ்டம் தான். நீங்க ஐஏஎஸ் படிக்கவே முடியாது, ஐபிஎஸ் ஆக முடியாது.
எந்த ஒரு ஹை லெவலுக்கு நீங்க போக முடியாது. அப்ப இதுக்கும் தேவை அதுக்கும் தேவைன்னா உங்களால முடியாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டுப்பாடு, நான் இதை செய்வேன் செஞ்சே தெரிவேன்னா நீங்க செய்வீங்க. இதுல ஒரு பெயின் இருக்கும், ஆனா ரிசல்ட்னு ஒண்ணு வரும், நல்ல ரிசல்ட் வரும். சந்தோஷம் மாத்திரம் வாழ்நாள் பாத்தீங்கன்னா வாழ்நாளுக்குள்ள பெயின் கிடைக்கும். ஆனா ஆரம்பத்துல பெயின்ன்றத படிக்கிறது இதெல்லாம் வந்து நீங்க பெயினா சில விஷயம் எடுக்காம சந்தோஷமா அந்த பெயினை நீங்க எடுத்தீங்கன்னா நிச்சயமா ரிசல்ட் ஒரு 5 வருஷம் கழிச்சோ ஒரு 10 வருஷம் கழிச்சோ உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா அது வேலையோ பிசினஸோ வேற எல்லா டைமென்ஷன்லையும் கிடைக்கும். இந்த ஒரு மாற்றத்தினால நல்லா கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும். நல்ல லைஃப் இருக்கணும், சந்தோஷம் டிராவல் ஆகும். அப்ப பேசிக்கா நீங்க விட்டீங்கன்னா கல்யாணம் ஒழுங்காகவும் ஆகிறது கஷ்டமா இருக்கும். ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், கடன்லயே வாழ்ற மாதிரி இருக்கும், இருக்கிற வேலையில வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க நினைக்கிறது செய்ய முடியாது. 10,000 ரூபாய்க்கு தான் போற மாதிரி இருக்கும். உங்க நண்பர்கள் 1 லட்சம் 10 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். ஆனா உங்களால ஒரு 11,000 ரூபாய் வரத்துக்கே உங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவீங்க. 3 வருஷம் கஷ்டப்படுவீங்க. அவங்க 1 லட்சம் வாங்கினது அடுத்த வருஷம் 2 லட்சம் சம்பளத்துக்கு போவாங்க. அப்போ இதெல்லாம் காரணம் என்னன்னா பேசிக் ஒழுங்கா இருந்தா, பேசிக்க கஷ்டப்பட்டாங்க, ஒழுங்கா படிச்சாங்க, வேலை செஞ்சாங்க, அதை நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, கோலை ரீச் பண்ணணும்னு வெயிட் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க நினைச்ச வாழ்க்கையை வாழ்றாங்க. அப்ப அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணவங்க தான் ஜெயிக்க முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு குள்ள பிகினிங் வரணும்னா நீங்க சில விஷயத்தை யோசிச்சு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி 2-3 சேனல் வச்சிருந்தாலும் சில ஃபெயிலியர் இருந்தது. ஃபெயிலியர் வந்ததுக்காண்டி நான் உடல. அப்போ நான் நிறைய பேருக்கு அப்ரோச் நான் பண்றேன். இந்த மோட்டிவேஷன் சம்பந்தமா ஒரு சைக்காட்டிஸ்ட கேட்கறேன், நிறைய பேசுறவங்ககிட்ட தான் கேட்கறேன். நீங்க இதை பண்ணுங்க, நான் இதை எடிட் பண்ணி நான் போடுறேன், உங்க யூடியூப்லயாவது நீங்க போடுங்க, இது நிறைய பேருக்கு சேரணும்னு நான் சொல்ல வரேன். ஆனா யாருமே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அப்பதான் ஒரு டே யோசிச்சுட்டே இருக்கும் போது நம்ம சின்ன வயசுல நிறைய பேசுவோம், நிறைய பேருக்கு பிடிக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள்ட்ட இப்ப போன்ல நம்மகிட்ட நிறைய அட்வைஸ் கேட்கறாங்க, நம்ம சொல்றோம். அப்ப நம்மளுக்கு எல்லாமே தெரியாது. எனக்கு நான் சொல்லுவேன் கடுகளவு தான் எனக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். இவ்வளவு தெரியுது, நம்ம இது யாருக்கா சொல்லணும்னா அட்லீஸ்ட் யாருக்கா யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் 19th ஜூலை 2023 டக்குன்னு யோசிச்சுட்டு காலையில உட்காந்து யோசிச்சேன். இந்த மைண்ட் செட் ஸ்டார்ட் ஏறன்றத மத்தியானம் 12 மணிக்குள்ள ரெடி பண்ணேன். ஈவினிங்குள்ள அதை எல்லாத்தையும் செட்டப் பண்ணேன். 20ஆம் தேதி ஒரு வீடியோ ரெடி பண்ணேன், அன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தப்போ ரைட்டோ யாரு வேணா என்ன சொல்லட்டும், நம்ம முதல் வீடியோ என்ன காரணத்துக்காக பண்றேன்னு நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வீடியோ என்னோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன காரணத்துக்காக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ அன்னைக்கு அந்த பிகினிங் ஆரம்பிச்சதுனாலதான் நீங்க 250 வீடியோஸ்க்கு மேல பண்ணிருக்கேன். அது பண்ணனாலதான் அதுல ஒரு சக்சஸ் பார்த்தேன். அது இதுல நிறைய உறவுகளை பாக்குறேன். நான் தேடுற மாதிரி நிறைய பேர் தேடுறாங்க. நிறைய பேருக்கு பெயின் இருக்கு. ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு சின்ன சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. சில பேர் நான் பண்ற மாதிரியே பண்றாங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, மெடிடேஷன் பண்றாங்க. நான் பேசுற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது தெரியுது. இதுல சில சப்ஸ்கிரைபர் எல்லாம் எனக்கு கால் பண்ணி பேசும்போது அவங்களோட சந்தோஷத்தை எனக்கு பகிரும் போது நான் பண்ணிட்டு இருக்கு கரெக்டா தான் பண்றேன், அப்ப கரெக்ட் வேலை அதை பண்றேன்றதை எனக்கு தெரிஞ்சது. அந்த ஜூலை 19th நான் யோசிச்ச ஒரு விஷயத்த உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். யார் யாரெல்லாம் தொங்குறதோ நம்மளே பண்ணுவோம்னு ஸ்டார்ட் பண்ணேன். 20ஆம் தேதியில இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணது. மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே ஈவினிங் 6 o'clock டிசைட் பண்ண போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இதோட ரிசல்ட் இன்னைக்கு பாருங்க 2025, இன்னைக்கு January 2. அப்போ இவ்வளவு நாள் நான் வீடியோஸ் போடுறதுக்கு அந்த ஸ்டார்டிங் டேட்டை ஒரு பிகினிங் நான் பண்ணனாலதான் முயற்சி நான் தள்ளி போடாம டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ அது ரிசல்ட் என்னன்றதை அன்னைக்கு நான் யோசிக்கல. இன்னைக்கு வந்து ரிசல்ட் எனக்கு வந்து கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கலாம், 7,500 பேர் கிட்ட இருக்கலாம். எனக்கு ஒரு வீடியோல 1 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அவங்க கொடுக்குற கிரைட்டீரியா ஒரு வீடியோ நான் அனுபவிச்சிருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா வீடியோவும் என்னோட எல்லா டைமும் ஓடிக்கிட்டே இருக்கு. யூடியூப் சேனல் ஓடுது. அப்போ இதோட லைஃப் வந்து என்ன ஆகுன்றது எனக்கு தெரியுது. இது எங்க கொண்டு போய் ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஆக போகுது, நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் எனக்கு இன்னைக்கே தெரியறது காரணமே நான் ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணது, அந்த பிகினிங் நான் கரெக்டா பண்ணது, இதை ரிசல்ட்டா நீங்க கொடுத்தது. அப்போ உங்க அனுபவத்தை நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியுது. அப்போ இதை விடக்கூடாது. பல பேர் தேடுறாங்க. அப்போ மோட்டிவேஷன் மாதிரி ஒரு மியூசிக் போட்டு ஒரு டிஃப்ரெண்டா கொடுக்கறதோட ராவன் ரியல் கண்டென்ட்டா வந்து நம்ம உட்காந்து பேசுறது, எப்படி ஒருத்தவங்க டைரக்டா உட்காந்து பேசுறாங்களோ அது மாதிரி பேசுறேன். நான் ஒன்னும் கவுன்சிலிங் பண்ணல, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இப்போ எனக்கு என்ன தோணுதோ இங்க தோன்றதை நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எந்த ஸ்கிரிப்டும் இல்லை. 1-2 வீடியோக்கு வேணா நான் அந்த டைட்டில் வேணா வச்சிருப்பேன், மற்றபடி மித்ததெல்லாம் எனக்கு தோன்றது இந்த யூடியூப் டைட்டில் யோசிச்சுக்கிட்டேன், பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு பிகினிங்ன்றதை யோசிச்சுக்கிட்டேன், ஆரம்பம், புதிய ஆரம்பம்னு யோசிச்சுக்கிட்டேன், பண்றேன், பண்ணிக்கிட்டே வீடியோ பேசிட்டே இருக்கு. இதுதான் என்னோட நேச்சர். அப்போ எனக்குள்ள வந்து டக்கு நிறைய விஷயத்த வந்து அங்க இங்கன்னு வந்துகிட்டே இருக்கு. அதை உங்களுக்கு டெலிவரி பண்றேன். அப்போ நீங்க கனெக்ட் ஆகுறீங்க.
இப்போ உங்களுக்குள்ள ஏதோ தோணுது, நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, நம்மளுக்கு தோன்றதை சொல்றாரு, நம்ம நினைச்சதை சொல்றாரு, நம்ம நேத்து பேசினா சொல்றாரு, இன்னைக்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் இதை விட்டுட்டேன், இனிமேல் இதை செய்யறேன், ஏன் தப்பின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீ உங்களே மாதிரி தான் நானும் இருந்தேன், இப்ப மாத்திக்கிறேன். ஏன்னா நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், பிரம்ம முகூர்த்தத்துல நான் எந்திரிக்காததான் லேட்டா நான் அனுபவிச்சுட்டு இப்ப எந்திரிச்சிருக்கேன். என் பையன் வயசுல யோசிச்சிருந்தேன்னா இன்னும் நிறைய அனுபவிச்சிருப்பேன்னு சொல்லும் போது அவரும் சொல்றாரு, உங்களை மாதிரி தான் நானும் இப்பதான் அனுபவிக்கிறேன்றாரு. அப்போ எல்லாருமே அந்த இதை விட்டுட்டோம் லைஃப்ல. இப்போ இந்த மாதிரி தான் தேடுதல் ஆரம்பம் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த நான் எனக்கு தெரிஞ்ச யூடியூப் ஆரம்பிச்சேன். ஏன்னா என்ன காரணம்னா, எனக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும், அந்த டிசைனிங் தெரியும், ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சது ஏதோ தெரியும், அதை எப்படி டெலிவரி பண்ணணும்னு தெரியும், அந்த டெக்னிக் எனக்கு தெரியறனால இதை எடுத்து பண்ணுவோம், பேசவும் தெரியுது. அப்போ மோட்டிவேஷனை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அப்போ இதையும் எல்லாமே மிங்கிள் பண்ணி கொடுக்கும் போது பக்காவா எனக்கு வருதுன்னு மொத்தம் எனக்கு தெரியுது. இதுக்கு பெருசா லைட்டிங் பண்ணல, ஒன்றும் கிடையாது. சன்லைட்ல இருக்கு, மார்னிங்ல எடுத்துட்டு இருக்கிறேன், டியூப் லைட் எரியுது, இதுதான் என்னோட ஃபோக்கஸா இருக்கு. மற்றபடி வேற எதுவுமே நான் ஃபோக்கஸ் பண்ணல. பெரிய லைட் வாங்கணும், கேமரா வாங்கணும் கிடையாது. நான் பேசுற மொபைல் போனே நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன், இதுல தான் நான் ஷூட் பண்றேன். எனக்கு தேவை ஒரு சின்ன மைக், அவ்வளவுதான். இது ஒரு 2500 ரூபாய்க்கு வாங்கினேன், அவ்வளவுதான். ஒரு ஸ்டாண்ட் ஒரு 600 ரூபாய்க்கு முடிஞ்சு போச்சு. வேற பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாம இருக்கிற இடத்த வச்சு யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குது. நீங்க நான் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க நான் சொல்லல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணுங்க. உங்களுக்கு டிராயிங் வருதா பண்ணுங்க, உங்களுக்கு நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. எதெல்லாம் இருக்கு உங்களுக்கு, சில பேருக்குலாம் கவிதை எழுதுனா எழுதிக்கிட்டே இருங்க, அதெல்லாம் இப்போ ஆன்லைன்ல கொடுத்தோம்னா அதெல்லாம் பப்ளிஷ் ஆகுது. நிறைய விஷயம் பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதை ஃப்ரீ டூல யூஸ் பண்ண பாருங்க. நிறைய ஃப்ரீ டூ இருக்கு, ஏஐல இருக்கு, நிறைய இருக்கு. டிசைனிங் கட்டணும், கேன்வால நீங்களே சின்ன சின்னதா பண்ணும்போது கத்துக்கலாம். நீங்க ஸ்டோரி ரைட்டிங் எழுதுறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்கு, இப்படி பிளாக் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க நினைக்கிற அத்தனையும் பண்ண முடிய இடத்துக்கு அந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வரப்பிரசாதம் இருக்கு. இது மாதிரி நீங்க ஆப்ஷன் டிஜிட்டல் யூஸ் பண்ணிக்கோங்கன்றேன். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க நிறைய விஷயம் சொல்லி தரலாம். இப்படி நம்ம கிட்ட இருக்கிற எண்ணங்களையும் சில விஷயங்கள் சொல்ல சொல்ல உங்ககிட்ட இருக்கிறது திருப்பி ஊத்து மாதிரி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. சைக்காலஜில நான் சின்ன வயசுல படிக்கும் போது புக்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போமா, இங்க தீந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி நம்ம ஒரு புக்கை தேடுவோம், திருப்பி ஃபுல்லா பண்ணுவோம், திருப்பி ஃபுல் ஆயிடும், திருப்பி வீடியோவா சொல்லுவேன், திருப்பி காலியாகும், திருப்பி இப்படி ரொட்டேஷன்ல போகும். அப்போ இது ஒரு பெஸ்ட். நம்ம இன்னொரு வீடியோ நான் பார்ப்பேன், அந்த வீடியோ பத்தி உங்களுக்கு சொல்வேன். இன்னொரு பர்சனை பார்ப்பேன், அவங்க லைஃபை நான் சொல்றேன். படிச்சுக்கிட்டே இருக்கேன், தேடிக்கிட்டே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். திருப்பி லைஃப் சைக்கிள் மாதிரி எல்லாமே எனக்குள்ள வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கு, வாய் வழியா போயிட்டே இருக்கு. இது மாதிரி தான் நீங்க கொடுக்க பாருங்க, அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும், உங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும். எனக்கு இதுல ஆத்ம திருப்தி கிடைக்குது. இது பல பேர் எனக்கு சந்தோஷமா அப்பான்னு சொல்றது, மகனே சொல்றது, பிரதர்ன்னு சொல்றது, அண்ணன்னு சொல்றது, இப்படி நிறைய பேர் பையன் சொல்றது, இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் கமெண்ட்ல பண்ணும்போது நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இது காரணம் நான் ஆரம்பிச்சதுதான். ஆரம்பிச்சனால யோசிக்காம பண்ணணும், எனக்குள்ள ஏதோ தேடுதல் இருக்கேன், பேஷன் இருக்கு, இதை செய்வோம், இதுக்கப்புறம் வேற விஷயம், இதுக்கப்புறம் நிறைய விஷயம் நான் வச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்சிட்டேன். அடுத்ததுக்கு இதோட டைம் பீரியட் வச்சிருக்கிறேன். இது அட்லீஸ்ட் 2 வருஷமாவது கம்ப்ளீட் ஆகணும். ஜூலை 2023 நான் ஆரம்பிச்சது 2025 வரைக்கும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு சேஞ்சஸ் இதுல பண்ணி இன்னொரு இது மாறணும், அப்படிதான் நான் வச்சிருக்கேன். ஆனா இது லைஃப் லாங் கண்டினியூ பண்ணும், வீடியோ போறது கண்டினியூ ஆகும். ஆனா அடுத்த யோசிச்சு வச்சிருக்கிற ஒரு ஆரம்பம் அங்க ஆரம்பிக்கும். நீங்க ஒன்னு ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்குள்ள தொடர்ச்சியா உங்களுக்குள்ள இருக்கிற என்னென்னலாம் வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். எனக்கு இப்போ ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கலாம், யூடியூப் பத்தி சொல்லலாம், புது டைமென்ஷன் நிறைய வீடியோஸ் இருந்தாலும் யூடியூப் பத்தி நிறைய வேற ஏன் ஆங்கிள் சொல்லலாம். மோட்டிவேஷன் சம்பந்தமா நிறைய வீடியோ இருந்தாலும் என் வீடியோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, நிறைய பேர் பாக்குற மாதிரியும் யூடியூப் சம்பந்தமா டிப்ஸ் கொடுக்கறதுல எல்லாத்தோட மாறுதலா பண்றதுக்கு யோசிச்சு வச்சிருக்கேன். அப்ப அது சம்பந்தமா டைமென்ஷன் அப்போ வரும்போது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் காசு கட்டி படிக்கிறீங்க, ஃப்ரீயா என்ன இருக்கும் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம டேட்டா பத்தி தான் நீங்க யூஸ் பண்றீங்க, உங்க டேட்டால நீங்க பாக்குறீங்க, நான் அப்லோட் பண்றேன், ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு ஒரு பேமெண்ட் வரும், முடிஞ்சு போச்சு. இதுல நான் தனி பேமெண்ட்ஸ் பண்ணி பண்றதோட இதை பண்ணுவோம். ஃபியூச்சர்ல வேணா நல்லா க்ரோ ஆச்சுன்னா ரெகுலரா பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி அதுக்குள்ள வீடியோ பண்ணிட்டு பே பண்ணி பாக்குற மாதிரி, அதுவும் மினிமம் ஏதாவது ஒரு 500க்குள்ள அந்த மாதிரி பண்ணலாம்ன்றதான் என்னோட பிளான். அப்போ நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும்னா ஒரு ஆரம்பம் பண்ணீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்க்கு நீங்க போவீங்க. யோசிங்க, உங்க ஆரம்பம் என்ன, இப்ப ஆரம்பிங்க, யோசிங்க, தள்ளி போடாதீங்க, எப்பயுமே தள்ளி போடாது. உங்களோட விஷயம் தள்ளி போட்டீங்கன்னா நீங்க எக்காரணம் வாழ்நாள் போது பண்ண முடியாது. இறக்கும் போது கூட கட்ட வேகாத காரணமே என்னன்னா உங்களோட ஆசைய அப்படியே மடக்குறது. நீங்க சொல்லலாம் எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, நான் சொல்ல முடியாது உங்ககிட்ட. என்கிட்ட அவ்வளவு பிரச்சனை இருக்கு, பண பிரச்சனை இருக்கு, உறவுகிட்ட பிரச்சனை இருக்கு, என் கூட மெடிக்கலாவும் என் ஹெல்த்லயும் நிறைய பிரச்சனை இருக்கு. இது எல்லாமே நான் ஓவர் கம் பண்ணிருக்கிறேன். ஓவர் நைட்ல ஓவர் கம் பண்ணி அதெல்லாம் தூக்கி ஓரத்துல வச்சுட்டு என் பேஷனை ஒன்ன கையில எடுத்தேன், மித்த எல்லா பிரச்சனையும் விட்டு ஓடியே போயிடுச்சு. இப்போ நான்
அதை பத்தி திங்கும் பண்றதில்ல. எனக்கு ஹெல்த்தும் சரியாச்சு. என் பிரச்சனைக்கு வந்து பேச கூப்பிடுற அளவுக்கு வந்து நிக்கிறேன்னா நான் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ், அந்த ஆரம்பம், இந்த மாற்றத்தை உலகத்துக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறதோட இந்த வீடியோ எல்லாம் பண்றது எனக்காண்டி நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் எனக்கு யாருமே ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோம், கவுன்சிலிங் கொடுக்குறது யாரும் இல்லை. அப்போ எனக்கு நானே வீடியோ பண்ணி நானே இந்த வீடியோ பார்த்துட்டு அதை அப்லோட் பண்ண ஃபர்ஸ்ட் நான் தான் இது வியூவர், நான் தான் சப்ஸ்கிரைபரா இருக்கிறேன். அப்போ எனக்கு நானே நான் பண்ணதான் மித்தவங்க நீங்க பார்க்கும்போது எனக்கே ஒரு பூஸ்டப் கொடுக்கறது என் வீடியோ எனக்கு கொடுக்குது. செல்ஃப் டெவலப்மெண்ட் சொல்றது தான், செல்ஃப் சைக்காலஜின்னு இதுதான். எனக்கு நான் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டா வருது. யோசிங்க, ஆரம்பிங்க, செஞ்சிருங்க, இப்பயே பண்ணுங்க. என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது போல உங்க பேஷன் ஏதாவது ஒண்ணு எடுங்க. அந்த 10 பேஷன் இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும். அந்த ஒரு ட்ரீமை, அந்த பேஷனை எடுத்து இன்னைக்கு ஆரம்பிங்க. சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம இருக்கிற பொருளை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி உங்ககிட்ட ஏதாவது இருக்கும், அதை யோசிங்க. அதுல பணமே போடாம சின்னதா டெவலப் பண்ணுங்க. இல்ல இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களால பண்ண முடியும்னா இன்னில இருந்து எடுத்து வைங்க. டெய்லி 10 ரூபாவோ மாசம் 1000 ரூபாவோ இப்படி எடுத்து வைங்க. ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. அதுல ஒரு அமௌண்ட் உங்களுக்கு முன்ன பண்ண சேர்த்து வைங்க. எல்லா ஆசை பாசங்களையும் விட்டுட்டு அதுக்கு சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட் புட் உண்டு, பணமா வந்து அந்த பணத்தை எடுத்து நீங்க சின்னதா ஆரம்பிங்க. நிறைய பேர் பாத்திருக்கீங்க, ஒரு பையன்லாம் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறாப்புல, இப்போ வந்து 10 லட்சம் மாசம் டர்ன் ஓவர் கொடுக்குறாருன்னா ஒரு வீடியோல பார்த்ததுதான். அவர் என்ன பண்ணிருக்காரு, பிளான் பண்ணிட்டார் பிசினஸ் தான்றது. என்ன பிசினஸ் டிசைட் பண்ணிட்டாப்புல. மாசம் அவர் வேலை பார்க்கும் போது தனி அமௌண்ட் அவர் கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 மேல சம்பாதிச்சிருக்காரு. 10,000 ரூபாய் கிட்ட தனியா ஒதுக்கி வச்சு ஒரு 4 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் கிட்ட அவர் கிட்ட முன்ன பண்ணா சேர்த்து 3 லட்சம் வச்சிருந்திருக்காரு. அவர் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது கொரோனா வந்துருச்சு. அப்ப டிசைட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் ஆன்லைன்ல டிசைட் பண்ணாரு, டிஜிட்டலா மாத்தினாரு, வேலையும் விட்டுட்டாரு. கரெக்டா அவர் வந்து கொரோனா டைம்ல 2020 பிப்ரவரியில வேலையை விட்டாரு. கொரோனா லாக்டவுன் வந்து 2020 மார்ச்ல. இது உலகத்துக்கே புதுசு, அவங்க அப்பா அம்மாக்குமே புதுசா. இது இப்படி நடக்குமா, உலகமே மூடுமா, பிசினஸ் என்ன பண்ணுன்னு யோசிக்கும் போது தான் அடுத்து ஆன்லைன்ல வந்திருக்காரு, டிஜிட்டலா வந்திருக்காரு. இப்ப டெவலப் ஆகி இப்ப அவரு மாச டர்ன் ஓவர் ஒரு 10 லட்சம், 24 வயசு இருக்கிற பையனுக்கு இன்னைக்கு 10 லட்சம் டர்ன் ஓவர் பண்றாருன்னா அப்ப அவரோட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஆரம்பிக்கும் என்ன கடன் வாங்க கூடாதுன்னு நினைச்சாராம். அவர் சேர்த்து வச்ச காசு பண்ணிருக்கிறாரு. அப்ப பாத்துக்கோங்க, அவர் 21 வயசுல வேலைக்கு போயிருக்கிறாரு. அவரோட 24 வயசு 25 வயசுல அவருக்குள்ள பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது கடனே இல்லாம ஆரம்பிச்சாரு. இப்ப கடனே அவர் கொடுக்க பேங்க் ரெடியா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு அவர் டெவலப் ஆயிருக்கிறாரு. அப்ப ரிசர்ச் அண்ட் R&D ஒர்க் பார்த்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு வராங்க. இந்த மாதிரி யோசிங்க. உங்களுக்குள்ள அந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா லாங் டர்ம், நீங்க பணம் இல்லைன்னா இந்த பையன் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்துல வேலையும் பார்த்துட்டு பணமும் சேர்த்து அவர் ஆசைபாசமா விட்டுருக்காரு. எந்த இதுக்கும் போகாம அந்த குறிக்கோளா வேலை பார்த்திருக்கிறாரு. சேமிக்கணும், பிசினஸ் ஆரம்பிக்கணும், பிக்ஸ் பண்ணிக்கிட்டார். 2020 பிக்ஸ் பண்ணிட்டார், ஆரம்பிச்சிருக்கிறார். இது மாதிரி நிறைய பேரோட லைஃப் இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி லைஃப் மித்தவங்க பேசணும். எப்படி நான் ஒருத்தர் பேசுறோம், நீங்க உங்க லைஃப் பேசணும், என் லைஃப் ஒருத்தங்க பேசணும். இப்போ என் வீடியோ வந்து ரீமிக்ஸ் பண்ணி சில பேர் வந்து 30 செகண்ட் 60 செகண்ட்லாம் சில பேர் போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. எனக்கு ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ அதை பார்த்துட்டு சில பேர் அது ஒரு 500 1000 போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம வீடியோ எடுத்து பண்றாங்க, மித்தவங்க வீடியோ நம்ம எடுத்து ஸ்டேட்டஸ்ல வைப்போம். நம்ம வீடியோ ஒருத்தங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கும் போது தெரியாத வைக்கும் போது அது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நம்ம யாருன்னு தேடணும்னு வந்து தேடி சேனல்ல வீடியோ பாக்குறாங்க, அது ஒரு ஆரம்பம் தான். அந்த ஆரம்பம் பண்ணாதான் இதெல்லாம் நடக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றம் வரணும்னா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தான் எனக்கு தோணுது. ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்கல, பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது மாதிரி நீங்களும் ஆரம்பிங்க, ஜெயிக்க முடியும். எதா இருந்தாலும் யோசிக்காம ஆரம்பிச்சிருங்க, ஜெயிச்சிடலாம். லைஃப் ஆண்டவன் கொடுத்தது சின்ன வாழ்க்கை தான். ஆனா அந்த வாழ்க்கையில கடகடன்னு சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும். சில விஷயத்தை விட்டோம் வாய்ஸும் போயிடும், நேரமும் போயிடும், செய்யவும் முடியாது. நம்ம பிரச்சனைக்குள்ள மாட்டும் போது இந்த இதெல்லாம் நான் பேசனோ ஆசையோ செய்ய முடியாம போயிடும். அதுக்கு பதிலாக ஆரம்பிச்சிட்டோம்னா டக்குன்னு அதுக்கு ஒரு வழி கொடுக்கும். நம்ம அறிவு வந்து ஒரு விஷயத்தை செய்ய வைக்கும். செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது நான் ஆரம்பத்தில் பண்ணும் போது என்னோட வீடியோஸ்லாம் வியூஸே போனது கிடையாது. கிட்டத்தட்ட 3 மாசம் எனக்கு வியூஸ் போனது கிடையாது, 0ல இருந்திருக்கேன். ஆனா 3 மாசம் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகி நான் நினைக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ்ல போய் நான் உழுகும் போது தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம எஃபெக்ட்டுக்கு ரிசல்ட் இருக்குன்னு. செய்யற வேலைக்கு ஆக்ஷன் பண்ணோம்னா, ப்ராசஸ் பண்ணோம்னா ரிசல்ட் கண்டிப்பா கொடுக்கும். ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பா கொடுக்கும். அதுலயும் ஸ்மார்ட் ஒர்க்கு நிறைய விஷயம் நான் பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கு கொடுத்துருக்கு. இதுல மெயினா யாருக்கு வேணா ஷேர் பண்ண மாட்டேன், வீடியோ ஃபேஸ்புக்ல போட மாட்டேன், ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்ப மாட்டேன், சொந்தக்காரங்க சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன் யார்ட்டையும். வீடியோல வேணா சொல்லுவேன், மற்றபடி எங்கேயுமே அனுப்பாதனால இதுல ஆர்கானிக்கா எல்லாரும் நீங்களா வந்து பாக்குறீங்க. இத மாதிரி ட்ரை பண்ணுங்க. சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல. இன்னைக்கு நான் எப்படி சந்தோஷமா பேசுறேன் அதுதான் யோசிங்க. நிச்சயமா மாற்றம் உண்டு. எண்ணத்தை
பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே மாறும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வழி கொடுக்கும். என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.